அப்படியே கொஞ்சம் பக்கத்தூர் போனா ஏடிஎம்கே, அப்படியே மாத்தி மாத்தி டிஎம்கே எடுத்து ஃபுல்லா பெருசுங்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரோ அலைஸ் ப்ரோ, மாமன் நேத்து எங்க வீட்டுல எங்க அம்மா பார்த்தாங்க. கெட்ட சொல்றாங்க, நான் அழுதே அந்த படத்தை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனா எங்க அப்பா சொல்றாரு அந்த படத்தை, என்னடா அந்த படம் அப்படிங்கிறாரு. அக்கா இருக்கே அக்கா. ஆனா விக்னேஷ் ப்ரோ இல்ல, நீ சொன்ன அளவுக்கு இல்ல. முதல்ல படம் இல்ல, சீரியல். இல்ல நான் சொல்லியிருந்தா நீ பாத்துருக்க மாட்டியா? இல்ல சத்தியமா நான் பார்த்திருக்கவே மாட்டேன் அந்த படத்தை. சரி இல்ல இவ்வளவு தூரம் சொல்றாருன்னு போய் பார்த்தா ஒண்ணும் இல்லையே. என்ன நீ அடி வாண்ட பத்தி சொல்றிய, நான் பேய் கூட்டுன்னு ஒரு படம் ஒண்ணு மொக்க படம் பார்த்துட்டு அடி வாங்கி. அப்ப உண்மையிலே உங்களுக்கு மாமன்னன் பிடிக்கலையா? துப்பலாம் நான் விட்டு விட்டு ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சற்று நேரத்தில் இருள் சூழ்ந்தது. அலெக்ஸ் ப்ரோ, எனக்கும் உங்க பக் டைட்டில் எனக்கு சுந்தர லேட்டா காமி. இதுவும் நல்லா இருக்கு. செத்த வரலாம் அலெக்ஸ். யாருமே லிசனர்ஸ் யாருமே காட்டல, ஐடியும் காட்டல, எதுவுமே காட்டல. எல்லாருக்கும் அதேதான் ப்ரோ. காட்டல. வெறும் மகிழ்ச்சி பிளாக்கா இருக்கு, அவ்வளவுதான். வாய்ஸ் தெரியல. என்ன உனக்கு என்ன வந்துட்டு ஆக்ட்ரஸா பேச போறாங்க, மைக் ஆப்ஷன் மட்டும் தெரியுது, அவ்வளவுதான். நேத்து கட்சி தொடங்கலாம். சரிண்ணா விக்னேஷ் ப்ரோ, அப்பா ரொம்ப அழுகுறாரு. இளைஞர்கள் தப்பா போறாங்க, டிவிக்கு சைடு போறாங்க. கேக்குதா அலெக்ஸ்? விட்டு விட்டு கேக்குதுண்ணா. இல்ல சொல்லுங்க ப்ரோ நேத்தன் சொன்னாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கேட்கல. யாருக்காவது கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? இருட்டாரு சுந்தர மாமன் பார்த்தேன். அதான் சொல்லிட்டே திரும்ப திரும்ப அதே டைலாக். இல்ல உனக்கு பிடிச்சிருக்க படம் நல்லா இருக்கு, ஓடி முடிச்சிருச்சு, கலெக்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நீ ஃபைல்ல இது என்ன சொல்றது, இப்ப பண்றானுங்களே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஃபிளாப் ஆகுறேன்னு சொல்லிட்டு சுமாரா இருக்குன்னு போடுறாங்களே, அந்த மாதிரி மாமனும் சுமாரா இருக்கு, நீயும் போட்டு. அதான் காலைல ஒரு ட்வீட் போட்டேன். எங்க வீட்டுல போட்டு நல்லா சிரிச்சுன்னு இருந்தாங்க ப்ரோ. படம் செம்ம ஃபன்னா போகுது. அவ்வளவு ஒன்றும் இல்லையடா, சுமாரா இருக்கேடா, இதேண்டா இவ்வளவு கூறீங்கன்னு போட்டுட்டு இருக்கானுங்க ட்விட்டர்ல. இப்ப அது வேற ஒண்ணும் இல்ல, என்ன கொத்தடிமையா இருக்கும். அது வந்து ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல படம்டா. அதான் ஓடிடில நாளைக்கு வருது. இன்னைக்கு நைட்டே வந்துரும் ப்ரோ. நானும் பாத்துட்டேன். ரெட்ரோ அப்பதான் இறக்கிறேன், பாக்கணும். கொஞ்சம் தான் பார்த்தேன். சிரிப்பு வருது. தாண்டி அந்த ஜெயில ஒரு சாங் வச்சு ப்ரோ, அப்படியே சும்மா சொருச்சு பாரு கண்ணு எனக்கு. கண்ணாடி பூவே சாங் நல்லாதான் இருக்கும், பாட்டு பிரச்சனை இல்ல. பாட்டு நல்லாதான் இருக்கு, பாட்டு பிரச்சனை இல்ல. டான்ஸ்னு ஒண்ணு ஆடினா இருப்பாரு நம்ம ஆளு. எனக்கு இல்ல ஆன்லைன்ல ரெட்ரோக்கு ஃபயர் விட்டுறவங்கள பார்த்தா நீ ஏன்டா தியேட்டர் போலன்னு கேக்குது. இப்போ ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அத வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெட்ரோ படம் எப்படி பார்க்கணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி. டேய் நம்ம ஷாமு தெரியுமா சுந்தர? ஷாமு நேத்து சொல்றான், டேய் அலெக்ஸ் நீ அடிக்கிற அளவுக்கு இல்லடா படம், ரெட்ரோ நல்லதாடா இருக்குன்றான். அதுக்கு நீ இன்னொருத்தவன் தெரியுதா, அவனுக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தவன் காலைல பாத்துட்டு அக்ஷன் ஒரு பையன், அவனும் வந்துட்டு அவன் நல்லா இல்லன்ட்டான். புரியுதா? அது ஆனஸ்டா இருக்கேன்.
ஆனா சில பேர் நான் 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 ஃபைட் சீன் நல்லா இருக்குன்றானுங்க, அது தெரியல. நான் ஒரே ஒரு உண்மையை சொல்றேன். ஆனா அந்த படம் பார்த்த அப்புறம் எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, அங்க யாருகிட்டயுமே தப்பு இல்ல. கதையை கொண்டு போன கேஎஸ் கிட்ட தான் தப்பு. கேஎஸ் தான் முழுக்க முழுக்க அந்த படம் நாசமா போனதுக்கு காரணம். சூர்யா கூட நடிக்கிறான், உண்மையா சொல்றேன். சூர்யா பயங்கரமா நடிக்கிறான். ஆனா கேஎஸ் பண்ண வேலை நடிப்பின் கதை எங்கெங்கயோ நாயகன்றா போகும் சூர்யா. போல. ஆனா ஒரு படம் அலெக்சா ஹலோ கேஸ் இருக்குமா? கேஎஸ்னா கிங் ஃபிஷர், கிங் தான் கிங் அந்த எஸ்ஐ வரதா ஒன்னு சொல்றான். கேஸ் இருக்குமாறான்னு கேட்டேன். ஆனா ப்ரோ உண்மையில கார்த்திக் சுப்ராஜ் கேம் சேஞ்சர் கதை எழுதுனான்னு நினைக்கும் போது அப்ப கருகிற வாட வச்சது. ஆனா அவன் நல்லா எழுதுவான்னு நினைச்சேன். எல்லாரும் சங்கர் போட்டு வச்சாங்க. நான் அப்பயே ஒண்ணு சொல்றேன், ஏன்னா படம் டைரக்ஷன் பண்ண சங்கர் அடிக்கிறீங்க, கதை எழுதுன அவனே அடிக்கிற. சில டைரக்டர் எல்லாமே ஃபீல்ட் அவுட்ன்றதை விட அவங்க லேட்டஸ்ட் அப்கிரேட் ஆகல. அவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரி கொண்டு தூக்கிட்டா நம்ம நல்ல படம் நிறைய. இன்னும் சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு படம் ஒண்ணு வரப்போகுது. அது அவர்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாஸ் அவுட்டு. அது என்ன போகுதுன்னு பாப்போம். ஆமா, என்ன ஏகே சங்கர் காம்பினேஷனா? எப்போ நீலோட எடுக்கட்டும். சிவாவை தாண்டி தான் அந்த போட்டுதான், இந்த கிறிஸ்டோபர் கனராஜ் தான் போட்டுதான். அது குறுக்கே இந்த சிறுத்தை வந்தா. ஆனா இல்ல சிவா எப்படி தெரியுமா, அப்புறம் நான் இருக்கும்போது சித்தப்பனை வச்சு படம் எத்திருவேன் நீ. இல்ல அவரு படம் டைலாகே சொல்லுவான், என்ன தாண்டி துறப்பாக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவரை தாண்டி தான் வரணும். இல்ல இதுல ஒரு நிமிஷம், ஏகே மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா எப்பெல்லாம் சிறுத்தை சிவா டவுன் வர கால் பண்ணுவேன். நம்பிக்கை எவ்வளவு பேர் இருக்கானு தெரியுமா, எதை கொடுத்தாலும் பாப்பானுங்க. ஓஜி ஃபேன் பாய் ப்ரோ. என்ன ப்ரோ அந்த விட்டு கொடுக்கறது இல்ல, அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்ற என்ன அடி வாங்கினாலும் தலைவன் அந்த பக்கம் போறான். ஆமா உண்மையில இல்லடா, ஏகே எப்படித்தான் கன்வின்ஸ் பண்ணுவாரு, ஃபேன்ஸ் எதை கொடுத்தாலும் தின்னுவானுங்க. இந்த வருஷம் பாத்தியா ஜிபி எப்படி சாப்பிட்டானுங்க. அதை விட அந்த டைம்ல ஒரு மீம் வந்துச்சு. ஆமா, அந்த டைம்ல ஒரு மீம் வந்துச்சு தெரியுமா, ஏகேவோட நூட் போட்டோ ஏதாவது வாங்கி வச்சுக்கிறியா, அடிக்கடி மிரட்டி படம் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல இல்லடா, அது ஒரு போட்டிருந்தாங்க, ஏன்டா அந்த ஆளுகிட்ட ஏதாவது போட்டோ எடுத்து ஏதாவது பிளாக்மெயில் பண்ற, எப்படா அவனுக்கு சைன் பண்றான். எல்லா படத்துக்கும் சைன் வாங்குறியடா எப்படா. இல்லடா நீ நியாயம் இல்ல மச்சான், நீ நியாயப்படி பாரு. கங்கு அண்ணா பேக் டு பேக் டிசாஸ்டர், ஃபிளாப் கூட இல்ல டிசாஸ்டர். அதுக்கு அடுத்து அவன் பண்றானா அவன் மனநலம் வேஸ்ட் வேற. ப்ரோ அது ஆனா கட்டுவானும் ப்ரோ உண்மையிலே. ஆனா சத்தியமாடா இல்ல வாழ்ந்தா அவங்க மாதிரி வாழணும்டா. ஒரு அப்டேட் தேவையில்ல, ரசிக்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஒரு படம் வருதா நேரா போறோம், உள்ள போய் தான் ஆடிட்டே இருப்பேன். அதாவது பல ரெஃபரன்ஸ் வச்ச கூட அந்த படம் ஓடிடுதுப்பா, எப்படியோ தெரியல. அது பழைய படம் காதல் அர்த்தம் வர வச்சிட்டான். எல்லாம் தலைக்கே சாத்தியம். எனக்கு ஆனா படம் சுத்தமா பிடிக்கல, ஆனா சாங்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு ரீசன்ட் டைம்ஸ். எனக்கு சர்தார் 2 ஃபிளாப் ஆகணும்னு ஆசை இருக்குது. எதுவும் டயர் 2ல யார் ஃபிளாப் ஆனாலும் ஃபிளாப் ஆகணும்னு ஆசைப்பட்டதே இல்ல. இல்ல ப்ரோ, ஏன்னா சர்தார் ஒன்னே ஸ்கேம் தான். அது மொக்கப்படம். என்ன ஸ்கேம் நல்லாதான்டா இருக்கு. ஏன்டா நீ வேற ப்ரோ கூட இல்ல ப்ரோ, பிரின்ஸ் படம் இல்ல ப்ரோ, பிரின்ஸ் படம் நல்லா இல்லன்னால ப்ரோ அங்க போனானுங்க. அது சும்மா விட்டதா கூட படம் வந்துட்டு கண்டிப்பா நெகட்டிவ் ரிவ்யூ வந்துரும். இல்ல நீ இருப்பா, நீ இந்த அளவுக்கு நீ பெர்ஃபெக்ஷன் பார்த்தனையா படமே எடுக்க ரெட் கார்டு வச்சு ஏமாத்திட்டாங்க, அவ்வளவுதான். என்ன அலெக்ஸா தானே, ஒரு வாட்டர் பாட்டில தூக்கி எல்லாம் தெரியக்கூடாது சர்தார பாத்துட்டு. விக்னேஷ் ப்ரோ ஜப்பான் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஜப்பான் பிளாக் பஸ்டர் படம் பயங்கரமா கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வாரியரா இல்ல சுந்தர சித்புரோ உள்ள வந்துட்டு என்னடா இருட்டாகுது வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு.
அந்த பக்கத்தோட நிறுத்திட்டு சரியா? வாரியர்லாம் டச் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் சித் அப்ப ப்ரோ வாரியர் எல்லாம் கரெக்டா காட்டுதா? வாரியர் நல்லா இல்லையா? கேக்குதுங்க, சொல்லுங்க அலெக்ஸ். இல்ல எல்லாம் கரெக்டா காட்டுதான்னு கேட்டேன். இல்ல எல்லாம் ஒரே இருக்க வேண்டிய இருட்டா இடத்துல இருக்கா? இருக்கான்னு கேக்குறாப்ல. இல்ல எல்லாரும் இருட்டா இருக்கு. இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமா பாஜக இருக்கா? சிவா பக்கு வோடாஃபோனு எனக்கு ஹைலைட்டர் நான் இல்ல பக் ஆச்சுன்னா ஸ்பேஸே போட மாட்டேன். போட்டு கட் பண்ணி போட்டு என்னடா நடக்குதுன்னு அதை இதுன்னு பார்த்தேன். இல்ல இவனுங்க வேற 2 பேரு. ப்ரோ அலெக்ஸ் நம்ம இல்ல அவரே கேட்டுக்கிறேன், அவரு ஸ்பீக்கர்ல இருக்கிறாரு, இல்ல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ராகுல்னு ஒருத்தர் இருந்தாரு, நம்ம யாரு அந்த சின்ன பையன் எஸ்பி ராகுல், அவரா? அவர் பார்த்துருக்கீங்களா? யாருங்க அந்த மீம்ஸ் இப்ப ரீசெண்டா இறந்தாரு ஒருத்தர் ராகுல்னு சொல்லிட்டு, அந்த சின்ன சின்னதா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாரு யூடியூப் இன்ஸ்டாகிராம். பேபம்மான்னு பேர் வருது, ஆனா கேட்ட குரலா இருக்குது. நம்ம விக்னேஷ் ப்ரோவா? ஆமா ஆமா அவரேதான். ஒண்ணும் இல்ல முதல்ல வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஐடியில வந்தாரு, அதுவும் ஒரிஜினல் ஐடி, அதுவும் ஃபேக் ஐடி. இல்ல இதுவும் ஃபேக் ஐடி போட்டுருச்சு. ஒரு நிமிஷம். கேஜி சிவகுமார். அலெக்ஸ் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, என்னோட இது கரெக்டா இருக்கா? மைக்கு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. எது சவுண்ட் அதிகமா பக்கத்து ஸ்பேஸ்ல பேசுறதெல்லாம் கேக்குது. எனக்கு எல்லாம் டபுளா கேக்குது. அந்த ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு, அங்க உள்ளவங்க எல்லாம் அப்படியே இங்க மைக்ரேட் ஆயிட்டாங்க. அப்படியே வந்து இங்க வந்து இந்த ஸ்பேஸ். ஒரு நிமிஷம். இல்ல கேஜி சிவா ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மைக்ரேட்டா? சொல்லுங்க பாஸ், கேக்குது. இல்ல சரி சொல்லுங்க. என்ன என்கிட்ட கேக்குச்சு நீங்க? ஆமாங்க அருமைங்க. பக்கத்துல ஒருத்தர் கிருத்தி சிட்டின்னு இருக்காரு, அவரும் எனக்கு 20 கேச்சு, அவரையும் கூட்டின்னு போடுங்க ப்ளீஸ். உண்மையில அவர்லாம் டையாட்டு ப்ரோ என்கிட்ட. இல்ல ஒரு காலத்துல சீமான் பிடிக்கும், ஒரு காலத்துல கூட சீமான் அண்ணன் கூப்பிடுறாரு. அந்த பாசம் போல அண்ணன் யாராவது சொல்ல தயவு செய்து. இல்ல இப்ப வரையும் அவர் அண்ணன் தான் கூப்பிடுறாரு. அந்த பாசம் இல்லப்பா, அப்படி கிடையாது. பொது மேடையில ஒரு பாஸ் இப்ப நீங்க பேசுற எல்லா லாங்குவேஜும் எல்லாரும் பேச முடியும் பாஸ், அது இல்ல விஷயம். நீங்க சப்ஜெக்ட்டா சொல்லுங்க. அவரை பிடிக்கல தமிழ் தான் ப்ரோ பேசுறோம். இல்ல அந்த அளவுக்கு பிடிக்காமல இல்ல. ஓகே ப்ரோ. இல்ல விக்னேஷ் ப்ரோ இப்போ ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்களா? பாக்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே நான் சோசியல் மீடியால ஆக்டிவா இல்ல. என் தம்பி ஸ்பேஸ் மட்டும் அடிக்கடி. இல்ல வேண்டாம். அதையும் வராது. இல்ல விக்னேஷ் ப்ரோ இப்ப ரீசெண்டா கொடுத்த பேட்டி மட்டும் போய் பாத்துட்டு வாருங்களா. உங்கள் முன்னாள் இன்டர்வியூ போய் பாத்துட்டு பிராண்ட் எல்லாம் பண்ணவரடி. நான் ஏற்கனவே அதான், நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. நான் புதுசா சேர்ந்த கட்சியே ஒரு காலத்துல ஒரு காலத்துல வந்து ஒரு சமூக ஆர்வலரா இருந்தேன். ஓகேவா? மத்தபடி இல்ல திடீர்னு இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. அந்த ஐடியில வந்து இப்படி பேசிருக்கீங்க. கண்டிப்பா பேசிருக்கீங்க. எந்த ஐடி நீங்க? மான்சர் ப்ரோ, நம்ம சித்து வந்து அங்க உள்ள விட்ட கான்வர்சேஷன் இங்க தொடங்க ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அவர் கை தூக்கிட்டே நிக்கிறாரு. சொல்லுங்க. ஏதாவது ரொம்ப ஏதாவது பூமரா இருக்கு. இல்ல இங்க தெளிவா பேசுறது அந்த ஒரு மனுஷன் தான், சித்து ப்ரோ மட்டும்தான். அப்ப நீங்க தெளிவா பேசல. ஏய் என்ன நானே சொல்லி கூடாது இல்லடா. அப்ப இல்ல நாங்களும் சொல்ல மாட்டோம், அதனால சரி விடுங்க. சத்புரோ சொல்லு. என்னமா திடீர்னு அடிச்சு போட்ட? சீச்சி யாரா அவரு? நம்ம வேடா அவரு. அம்மாள்ரா. நான் போன ஸ்பேஸ்லயே சிவா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். நான் டிபில இருக்கது யாரு கவலைப்படாதீங்க. ஏதாவது படத்துல வேற ஏதாவது படத்துல நல்லா இருந்தா நானும் பாத்துக்கிறேன். இவ்வளவு நாளா ஒரே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இத கவனிச்சே ஆகணும். இதுதானா இவ்வளவு நாளா கிரிட்டி சிட்டி யாருன்னு தெரியும். ஓ யாரு என்ன மேட்ச்னு தெரியாம கை தட்டி இருந்தீங்களா? சித்ப்ரோ விக்னேஷ் அண்ணன் கோவம் வந்துச்சு. விக்னேஷ் ப்ரோ அமலா சாஜி கூட ஒரு தெரியும் பாத்தீங்களா என்ன பண்றாருன்னு. இல்ல டெய்லியும் காலையில இது ஜாகிங் போறதுக்கு ஸ்டேடியத்துக்கு பைக் எடுத்துன்னு புல்லட் எடுத்துன்னு போவான்.
சும்மா ஒரு நாளைக்கு வந்து வீட்டுல இருக்கவங்களோட ஸ்கூட்டி எடுத்துன்னு போறது இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இந்த ஐடி வந்திருக்கேன். இல்ல நீங்க வர்றது எல்லாமே இல்ல வர்றது எல்லாமே ஓட்டர் சைக்கிள் தான். நைஸா ஸ்கூட்டி டியோன்னு ஊரே அமர்த்தி வர்றது வர்றீங்க. திரிஷாங்கிற பேர்ல வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது திரிஷாவா? அது புரியல. சமந்த் ஐடியா டே சிக் நில்லு. அவரே சும்மா வந்திருக்காருடா. விக்னேஷ் ப்ரோ எல்லாரையும் கெடுத்து விடுற பாரு. அப்ப நான் போயிட்டு கதை போமால இருந்து வரட்டுமா? நீ கதைக்கிறியோ இல்ல கதைக்கிறியோ, ஆனா நீ நல்லா இல்ல அந்த ஹெட்செட் மட்டும் போடாம வா. ஒரு நிமிஷம் சித் ப்ரோ சொல்லுங்க. நான் வந்து விக்னேஷ் ப்ரோவும் சிவா ப்ரோவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டானவன் இல்ல ஒரு விதத்துல. 2009 சீமான் அவர்கள் வந்து நான் அவர்கள் தான் சொல்லுவேன். அது வந்து என்னோட பர்சனல் பண்பு. நான் யாரையும் வந்து பர்சனலா விமர்சிக்க மாட்டேன். தலைவர் இல்ல அண்ணாக்கு அவர்களே பரவாயில்ல என்ன கேட்டேன். ஆமா அவர்கள் நான் வந்து சொல்றேன். ப்ரோ கையே இருக்கு ப்ரோ, கை வலிக்க போகுது ப்ரோ. ப்ரோ கை வலிக்க போகுது ப்ரோ. தீனா கொஞ்சம் சும்மா இரு. ஏன்டா எல்லாத்தையும் முடிச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்க? 2009 ஒரு ஈரத்து போறப்போ வந்து தமிழகத்துல வந்து இந்த மாதிரி போராட்டம் செய்யறாரு. திமுகவும் மையத்துல இருக்கிற காங்கிரஸும் துரோகம் செய்துட்டாங்க ஈழத்து மக்களுக்கு அப்படிங்கிறது. நீங்க அந்த காலகட்டத்துல இருந்து அந்த காலத்துல விஜயலட்சுமி கூட இருந்தார் ப்ரோ, அத சொல்லுங்க. ஒரே நிமிஷம் மான்ஸ்டர் ஒரு விஷயம் வந்து கருத்தா சொல்ல வராங்கன்னா அதுக்கு இடையில வந்து பிட்டு மாதிரி சொல்ல கூடாது, புரியுதுங்களா? அந்த இதுவே மாறிடும். சொல்லுங்க சித்து ப்ரோ. ப்ரோ அது பிட்டு இல்ல ப்ரோ, உண்மை ப்ரோ. நீங்க பிட்டு ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க? அது ஓகேங்க. ஒரு விஷயம் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது 22 வயசுல இருக்கும்போது அவர் வந்து பெருசா வெடிக்கிறார் தமிழக அரசியல்ல. அவர் வந்து முன்னால இருந்த ஒரு கொள்கையை தான் வந்து மறுவாழ்வு கொடுக்கிறாரு. ஓகேங்களா? சிபா ஆதித்யநாத் காலத்துல அவர் வந்து தமிழ் தேசியத்தை பத்தி கொள்கையை முன்வைக்கும் போது அது வந்து இந்த திராவிடங்கிற இதுல ஆட்சி அதிகாரத்துல வந்து மறைஞ்சு போகுது. அதுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து அதை முன்வைக்கிறாரு. அவர் நிறைய இந்த இளைஞர்கள் படையில வந்து ஒரு 10% அவங்க கிட்ட வந்து ஈர்க்கப்படுது அவரோட பேச்சுகளால. அப்பதான் இணையதளமும் நல்லா வளர்ந்துட்டு ஒரே நிமிஷங்க 10% கிடையாதுங்க. அவர் வாங்கின ஓட்டே 1% இது கம்மி தான். அவர் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க பாஸ். 10% மொத்த ஓட்டு இல்ல, இளைஞர்களில் 10%. இல்ல கேஜி சிவா, நீங்க பிட்டு நடுவுல சொருவாதீங்க பாஸ். அவர் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றேன். இல்ல நீங்க பிட்டு நடுவுல சொருவ கூடாது. எங்க பாலிசி அது பாஸ். பாலிசி இருக்கட்டும் சார். அவர் என்ன சார் தப்பா சொன்னாரு? இளைஞர்களில் 10% நடுவுல வந்து நீ பேசுறது எனக்கு தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கு. காமெடி இல்லை, இது காமெடி இல்லை. கலந்து போங்க சித்து ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இஷ்டம் இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு இது சித்புரா பேசுறது எனக்கு தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அப்படியே தீனாவா? தீனா நீ நேற்று பேசணும் பத்தி ஒரு இது ஒண்ணு ஹெட்செட் ஒண்ணு வச்சு எல்லாத்துக்கும் காதை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டினா ஏன் அதை எங்க விட்டீங்கன்னு கேக்குறான். சொல்லுங்க. இல்ல டாக்டர் இந்த காதுல டார்ச் அடிக்கிறான். எது நதிர ஒரு நிமிஷம். டாக்டர் இந்த காதுல டார்ச் அடிக்கிறான், அண்ணாண்ட பக்கம் வெளிச்சு வருது, அண்ணாண்ட காது வெளிச்சு வருது. அதான் 8500 ரூபாய்க்கு வேலையை காமிச்சு விட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் என்ன பெற்றது? அழகா விக்னேஷ் அண்ணன் கிட்ட கீர்த்தி சொல்லி அடி வாங்க உள்ளான்னு வந்தா அரசியல் டாபிக் ஆகிட்டீங்களா? சித்புரோ வந்துட்டு அவருடைய பிளாஷ்பேக்க சொல்றாரு என்டிக்கு. சொல்லுங்க. இல்ல இப்ப வரைக்கும் இந்த ஐடியில இருக்கிறது காரணம் வந்து இந்த ஐடியில இருக்கிறது காரணம் என் ஐடி யாருக்கும் தெரியாது. நீங்க ஐடென்டிட்டி காட்டுறது யாருக்கும் தெரியாது பாருங்க. சித்புரோ சொல்லுங்க. அவரோட நான் தாலாட்டு யாருக்கும் பாடல, பாராட்டும் யாருக்கும் பாடல, நடந்ததுதான் சொல்றேன். அவருக்கு வந்து சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வந்துச்சு. அவரும் நாங்க யாரோடையும் கூட்டணியில போக மாட்டோங்கிற ஸ்டாண்டுல ரொம்ப வலுவா இருந்தாரு. ஓகேங்களா? சிவா நாங்க வந்து இதை மட்டும்தான் பிரிப்போம், ஓட்டை மட்டும்தான் பிரிப்போம், அதுதான் எங்க அஜெண்டா. நாங்க அந்த டைம்ல வந்து ஏடிஎம்கேக்கு மட்டும்தான் நாங்க வேலை பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஏடிஎம்கே, ஆனா எதிர்கட்சி டிஎம்கே திட்டுவாரு. ஓகேங்களா? அதுதான் அந்த டைம்ல அவரோட சித்தாந்தம், கொள்கை. அது வந்து அந்த டைம்ல சிஎம் இருந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ரொம்ப இதோ இல்ல 2015 எனக்கு ஒரு டவுட் இல்ல ப்ரோ. 20 நிமிஷம் 2015 ஒரு டவுட் என்னன்னா,
ஆளுங்கட்சி ஏடிஎம்கே இந்த டிஎம்கே விட்டு கிழியும். இல்ல எனக்கு ஒரு நிமிஷம், எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இல்ல கேஜி நினைப்பாரு ப்ரோ கடலூர் அட்ரஸ் கொடு, இல்ல நீ கொடு. இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ எல்லாத்தையும் சொன்னீங்க, இதை மறந்துட்டீங்க பாருங்க. இலைய மறந்தால் ஈழம் வளரும். இல்ல நீ என்ன பண்ற, நீ கனடாலயே அங்கேயே தங்கிடு. சத் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு பிடிக்காம போனதுக்கு கிராஸ் ஃபார்வர்டே பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அவர் வந்து பிடிக்காம போனதுக்கு காரணம், எங்க வந்து வலதுசாரி போர்சஸால இயக்கப்படுறாரோ. ஏன்னா இங்க வந்து கடந்த இதுனா சங்கி என்றால் நண்பன் ரஜினிகாந்த் வந்து விமர்சிச்சாரு, அவர் அரசியலுக்கு வராதது, அவர் பிற ஸ்டேட் மாநிலத்தை அவர் வந்து இங்க ஆள நினைக்கிறாரு, அவரை இயக்குற ஒரு கூட்டம் இருக்குது, அவருக்கு தான் இவங்க வந்து இல்ல சித்து ப்ரோ விமர்சிச்சது வேற, கொலை மிரட்டல்னு வேற. இவர் விட்டது கொலை மிரட்டல், ஓகேவா? துரைமுருகன் எல்லாம் விட்டது வந்து கொலை மிரட்டல். அத சொல்லுங்க, அதை பதிவு பண்ணுங்க. எந்த துரைமுருகன் சொல்லுங்க? சோட்டை சாட்டை சாட்டை துரைமுருகன் எனக்கு இன்னும் சொன்ன எனக்கு தெரியும். ஐயோ அதெல்லாம் நடந்ததுதான் உரிய சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பாங்க நம்புறேன். இல்லாட்டினா எடுக்கலன்னா அதுவே ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும், ஏன் எடுக்கல. இல்ல போனா ஜெயிலுக்கு போனா அவன் போயிட்டு வந்துட்டான். இப்ப எனக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து சில மறைமுகமா இந்த, அதாவது இப்ப இவர் பேசினதுக்கு அப்புறம் கூட குருமூர்த்தி அவர்களோட இன்டர்வியூ வந்துச்சு டிவில. சிவா நீங்க பாத்திருப்பீங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரவர் போல தெரியுறீங்க. அவர் என்ன பேசுறாருன்னா, தாவேக்காவை விடுங்க, நாம் தமிழர் அந்த அந்த கூட்டணியில 3வது அணியா ரொம்ப வலுவா வந்து போராடிட்டு இருக்காங்க கொண்டு வரதுக்கு எப்படியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு 6 to 8% ஓட் பேஸ் இருக்கு, 6 to 7 அடங்கக்கூடிய வாக்கு சதவீதம். இப்ப திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு நினைக்கிற வாக்குகள்ல இவங்க மோர் நேச்சுரல், நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு சூட்டட் கியர்ட் டுவர்ட்ஸ் அதிமுகங்கிற மாதிரி ஒரு ஓட்டு இருக்கும்போது கம்பேர்ட் டு திமுக, அவன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். அங்க இருக்கிறவன் நிறைய பேரு அவன் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டதுல ஃபீல் பண்ண மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி உறவு கூட இருக்கு அதிமுகவுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து சித்து ப்ரோ ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இல்ல சித்து ப்ரோ ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். டிவி டிபேட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் எல்லாத்துலயுமே அவங்க சொல்லிக்கிறது என்னன்னா, கடைசியா சீமான் வந்து 8% ஓட்டு வாங்கினாரு, 35% வந்து 35 லட்சம் என்னமோ இது வாங்கினாரு, என்ன சொல்றது அத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி இப்படின்றாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அவரு இது இந்த அதான் இந்த 8%ன்றது எப்பன்னா அவர் வந்து பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவரு தளபதி வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த 2 விஷயத்துக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா அவருக்கு 8% வந்துருச்சே தவிர, இதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவரு வந்து நான் ஓப்பனா சொல்றேன், நான் சேலஞ்சாவே சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அவர் 3% தாண்டிட்டாருன்னு இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் இது நான் கிருத்தியை பத்தி ஒரு போஸ்ட் போட மாட்டேங்க. அந்த கான்ஃபிடென்ட் கேஜி கிட்ட கேப்போம். இல்ல கேஜி ப்ரோ 3% மேல சீமன் வாங்கினா அவரு புடிச்ச ஹீரோயினை பத்தி ட்வீட்டே போட மாட்டாரு, ஏன்? அவரு காசு பெட்டு கூட தர்றாரு, ஒரு 5000 கூட தர்றாரு. பாஸ் இன்னைக்கு 1 கோடி ஓட்டு ஒரு கோடி ஓட்டு வாங்க நான் வாழ்த்துறேன் சார். வாயிலே பேசிட்டு இருங்க பாஸ். 1 கோடி பாத்துக்கலாம் பாஸ். இல்ல கேஜி நீங்க 15 வருஷம் வாயில தான் பேசிட்டீங்க, அது தெரியும்ல. சரி இருங்க. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். நீங்க நீங்க வாங்க மாட்டீங்கன்னு கேஜி ப்ரோ. இல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? 26. நாங்க 60 லட்சம் ஓட்டு வாங்கணும்ன்ற பிளான்ல இருக்கோம் சார். 60 லட்சமா? 60 லட்சமா? இல்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குவீங்க கேஜி ப்ரோ? கடைசி எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து 39 லட்சமா? ஆமா. அதாவது ஆப்போசிட் பார்ட்டி 60 லட்சம் ஓட்டு வாங்கினா, இல்ல 60 லட்சம் ஓட்டு வாங்கினா ஆட்சி அமைக்கலாம்னு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா சீமானுக்கு? இல்ல 60 லட்சம் ஓட்டு வாங்கினா ஆட்சி அமைக்க முடியாது பாஸ். அப்புறம் அது என்ன எக்ஸ்பெக்டேஷன்? டார்கெட் வச்சா 100ல வைக்கணும். நீங்க என்ன இப்படி பாதியில வச்சா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விட்டுருவீங்களா இல்ல இடையில வருவீங்களா? சரி சொல்லுங்க, எதுக்காக 60 லட்சம்? 60 லட்சம் வாங்கினா அடுத்த எலெக்ஷன்ல எங்களை பிடிக்கலன்னா கூட
திமுக அதிமுகவை பிடிக்காத ஆட்கள் 10% வந்து வழியே இல்லாம 2031. ஓகே ஓகே. பஸ் எங்களுக்கு அரசியல் வெற்றி மெல்ல வரட்டும் சார். அரசியல் வெற்றி வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? எங்களுக்கு அதிகார வெற்றி மெல்ல வரட்டும், அதை நோக்கி எங்களுக்கு டார்கெட் கிடையாது. அது எங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். வேற பாஸ், எங்க அரசியல் வேற பாஸ். புரிதல் அரசியல்ன்றது வேற. இல்ல வேற ட்ராக்ல போறீங்க, நாங்க வேற ட்ராக்ல போறோம். சிவா ப்ரோ உலகம் கியூட்டா இருக்கு, உங்க உலகம் கியூட்டா இருக்கு ப்ரோ. ஒரு நாளாச்சும் அதுல வாழ்ந்து பார்க்கணும். கியூட்டா இருக்கா? ரிப்பன் கட்டி விளையாட கம்மன உட்கார்றா விடு. அவர் ஏதோ சொல்றாரு, இதான் விட்டுரு. அவரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னு 20 ப்ரோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வாங்கன்ற, கவலைப்படாதீங்க. கேஜி ப்ரோ சரி ஓகே. சரி இப்போ வந்து நீங்க 60 லட்சம் சொல்லிட்டீங்க, அடுத்து வந்து ஒரு 10 லட்சம் ஆட் பண்றீங்க. எப்ப வந்து நீங்க ஆட்சி அமைக்கலாங்கிற ஐடியால இருக்கீங்க? அதுதான் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. 60 லட்சம் வந்தாலே ஆட்சி அமைக்க இல்ல 26 நடக்கட்டும்டா, அப்புறம் பாப்போம்டா. அவரே தான் 31க்கு பிளான் பண்றது. சார் இப்ப கோவப்படாம ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சுல்ல? 1.5 வருஷம். ஆமா 1.5 வருஷம் மேல போயிருக்கு ஆச்சுல்ல. 2 இடைத்தேர்தல் நடந்துச்சுல்ல? அந்த இடத்துல விஜயினுடைய ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள் இல்லைன்னா பொதுமக்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டே போடாம இருந்தாங்கன்னா நான் இந்த கேள்வியை கேட்கல. அவங்க ஓட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு போட்டிருக்காங்கல்ல, உங்க கணிப்பு நீங்க போட்டாங்கன்றது எப்படி சொல்றீங்க? பஸ் போலிங் வந்து நான் இந்த விஷயத்துல சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். எங்க ஆளுங்க சொல்லட்டும், முடிச்சிட்டோம்டா, முடிவுடா. ஒரு நிமிஷம் நான் ஆன்சர் பண்றேன் ப்ரோ. ஒரு நிமிஷம். விஜய் ரசிகரா தான் இருந்தாங்க, ஓகேவா? இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, அந்த கட்சிக்கு ஓட்டு போடு, நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தருது. ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இப்ப ஒரு நிமிஷம் இல்ல. டிஎம்கேல இருந்தவனும் வந்துட்டு அதான் விஜய் கட்சிக்கு வந்த பிறகு இங்க பாலிடிக்ஸ்ல எல்லாம் வந்துட்டாங்க, புரியுதா? விஜய் சினிமால மட்டும் இருக்கும் போது தான் யார் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நானே ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம். அவரு மேடை போட்டு ஒரு நிமிஷம் நான் இப்பதான் வந்தேன். நீங்க இவர் யார் முதல்ல அதை மட்டும் சொல்லுங்க. என்டிகே கட்சிக்காரர். நாம் தமிழர் ப்ரோ. கேஜி சிவகுமார். கேஜினே கூப்பிடுற. சொல்லுங்க சார், சொல்லுங்க. சரி ஓகே. என்னன்னா வந்து இப்ப நீங்க 1.5 வருஷம் 1.25 வருஷத்துக்கு கேள்வி கேட்டீங்க. 15 வருஷமா இருக்கிறீங்க. 15 வருஷமா ஏன் வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல? அவ்வளவு வீக்கா இருக்கீங்களா? ஆமா வீக்கா தான் இருக்கும். எல்லா தொகுதியிலயும் ஒரே சீரா ஓட்டு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இல்ல என் கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நீங்க 60 லட்சம் ஓட்டு வந்து எப்ப வாங்குறேன்னு சொன்னாரு இவரு? 26 31 வர்ற தேர்தல்ல வாங்க. 26 ஓகேவா? இது அது வந்து ஒரு சட்ட நடைமுறை சார். ஒரு அதாவது இருங்க ஒரு நிமிஷம். இது நீங்க நாம் தமிழருக்காக நீங்க அட்வான்டேஜ் போர்டு விஷயத்தை நான் சொல்லவே இல்லையாங்க. நான் எங்கங்க போர்டு விஷயத்த சொன்னேன்? நான் போர்டு வந்து அவர் சொன்னாரு, பேர் மாத்தணும்னு சொன்னாரு. அது ஒரு சாதனையா இல்ல. நீங்க அவரை டைவர்ட் பண்ணி விடாதீங்க. அவர் சொன்ன விஷயம் இப்ப நம்ம மக்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். இப்ப இவர் சொன்னாரு பாத்தீங்களா சில விஷயங்கள். கீழே எத்தனை இருக்கும்? 100 பேர் இருக்கும். என்டிகேல கடந்த 8 வருஷமா நீங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல. ஆனா நீங்க ஓட்டு போட்டிருக்காரு. என்ன ப்ரோ? இல்ல விக்னேஸ்வர போட்டிருக்காரு, சொல்லுங்க. ஓட்டு போட்ட எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டதுக்கு இப்ப அண்ணன் சொன்னாரு. இதெல்லாம் நீங்க இதுக்காண்டி தான் நீங்க என்டிகேவுக்கு ஓட்டு போட்டீங்களா? ஆட்சிக்கு வர்றதுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் பாஸ். ஆட்சிக்கு வந்தால் தானே பாஸ் நாங்கள் சட்டத்தை இயற்ற முடியும். இப்போ போராட தான் முடியும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லா இடங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சக்திக்கு உட்பட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எத்தனை நாளைக்கு தான் முட்டாளாக்க போறீங்க? ஆட்சிக்கு வரும்னு இன்னொரு 20 வருஷம் நீங்க சொல்லிட்டே. ஆனா இல்ல ஆனா அவர்கிட்ட ஒரு ஜென்யூனிட்டி நான் பார்த்தேன். என்னன்னா குமார் வந்துட்டு கேட்டான், இத்தனை வருஷமா இருக்கீங்களே, ஏதாவது ஒரு சீட் ஏதாவது சரிங்களான்னு கேட்டா, ஆமா நாங்க வீக்கா இருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. புரியுதா? நாங்க வந்து முன்னேறணும் பாஸ். இன்னும் நிறைய வெற்றி மக்களை வெல்லணும். சிவானே மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். நாங்க இன்னும் சேர்த்துதான். அண்ணே இங்க பாருங்க, நாங்க இன்னும் ஆட்சிக்கும் வரல,
நாங்க வந்து அரசியல் களத்துல இன்னும் நேரடியா வரல. ஆனா வருஷம் வருஷம் மாணவர்களை கூப்பிட்டு மாணவர்கள்கிட்ட என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி மாநிலம் முழுக்க விருது கொடுக்குறோம். இது வந்து எங்களுக்கு எந்த வித அரசியல் நாங்கள் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம, இல்லை நான் இதெல்லாம் செய்ய போறேன் அதெல்லாம் செய்ய போறேன்னு வாக்குறுதி கொடுத்து அது மூலமா செஞ்சு காட்டல. தன்னெழுச்சியா தன்னெழுச்சியா அது சொந்த காசு சொந்த காசு கரெக்ட். மீன் சொந்த காசு நாங்க நிதிலாம் வாங்கல, நாங்களாம் எடுத்து பண்ணியிருக்கோம். இது 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 ஒரு இது வந்து தாவேகா வந்து நாளைக்கு என்ன செய்ய போறதுன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இந்த மாதிரி ஒரு 4-5 உதாரணம் சொல்லுங்கண்ணே. நீங்க 10 வருஷமா இருக்கீங்கல்ல, கூட வந்து ஒண்ணு சேர்த்துக்கிறேன், விலையில்லா விருந்தகமும் சேர்த்துக்கிறேன். அது ஒண்ணு போவோம் ப்ரோ, ஒண்ணு போட்டோம். ஒரு பாயிண்ட் நம்ம சொல்றதுக்கு அன்னை ஒரு 3-4 எக்ஸாம்பிள். நீங்க வந்து சேவை அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அது யாரும் தவறுன்னு சொல்லலை. அது வந்து நாங்க வந்து அரசியலுக்காக செய்றீங்கன்னு சொல்லலை, நானும் சொல்லலை, நான் எங்க தலைவரும் சொல்லலை, யாருமே சொல்லலை. அதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம். நாமளும் வந்து மழை நீரில் மக்கள் கஷ்டப்படும் போது முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்களும் உதவிகள் செஞ்சுருக்கிறோம். நிறைய இடங்களில் நாங்களும் வந்து போராடிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எங்ககிட்ட பொருளாதார வலிமை எந்த அளவுக்கு இருக்குது, அரசியல் கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது, பலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் செய்கிறத நாங்கள் வந்து அரசியலாக பார்க்கல, உங்களை நாங்கள் அந்த விஷயத்தில் மதிக்கிறோம். எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து அதை நாங்கள் சுட்டி காட்டலையே, அரசியலுக்காக இதை செய்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. நீங்களே சொல்லிக்கிட்டால் கூட நாங்கள் அதை நாங்கள் நம்ப போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இயக்கமாக செய்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதில் நாங்கள் போய் எங்கே கருத்து தப்புன்னு சொல்கிறோம், அதை இன்னும் சேர்த்து செய்யுங்க, சந்தோஷம் தானே. அதை அரசியலுக்கு வந்துட்டீங்கிறதுக்காக செஞ்சால் அரசியலாக பார்த்துருவாங்கன்னு கூட நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் அதை அப்படி நினைக்கிறத பற்றி கவலைப்பட வேணாம், செய்யுங்க. நாங்களும் வரவேற்கிறோம். இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நாங்கள் வீக்காக இருக்கோம், அதாவது என்டிகே வந்து வீக்காக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து முயற்சி பண்ணி மக்களை வந்து கவர்ந்தெடுத்து அதுக்கு மூலமா வந்து ஒரு சின்ன சின்ன எம்எல்ஏவோ இல்ல எம்பி இந்த மாதிரி வந்து ஒரு வார்டு இந்த மாதிரி வார்டு உறுப்பினர் இந்த அளவுக்கு வந்து எம்பி கவுன்சிலர் எல்லாம் வந்து அரசியல் வெற்றியில சம்பந்தமே இல்ல. அந்த புரிதலே எனக்கு இல்ல, எனக்கு புரியல. அது வேற வேற உங்க புரிதல் வேறன்ட்ட. அத விட்டுருங்க. அந்த பையன் கரெக்டான பாயிண்ட் கேக்குறான், நீங்க அப்படிலாம் சும்மா கரெக்ட் இல்ல. அவர் சொல்ற பாயிண்ட் எனக்கும் ஜெயிக்கணும்னு தான் நானும் சொல்றேன். கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க இயக்கமா இருக்கும் போது 120+ இந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கோம். கிராமப்புற ஊராட்சி மன்ற நீங்க 1000 கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, வாழ்த்துக்கள். அதுல எல்லாம் டிபேட்டே பேசாதீங்க. இருங்க, நீங்க அப்படி சும்மா அப்படி எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு போயிட்டே முடிச்சிடுறேன். அடுத்து நீங்க கேளுங்க, ஓகேவா? நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன், அடுத்து முடிச்சுக்கோங்க. சோ வந்து அப்ப உங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன இருக்குன்னா மக்களை கவர்ந்தெடுக்கணும்னு தான் இருக்குது. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு ஒரு வலிமையான லீடர் பக்கம் போவாங்களா, இல்ல வந்து இவ்வளவு 11 வருஷமா வந்து நான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டாண்டு நான் சொன்னாலும் நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டு சொல்லுவேன், ஆனா நாளைக்கே மாத்தி பேசுவேன். இன்னைக்கு நான் முஸ்லீம் மக்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பேன், அடுத்து அந்த முஸ்லீம் மக்களே நான் வந்து என்ன சொல்லுவேன், தாய் மதத்துக்கு வாங்க அப்படின்னு திருப்பி சொல்லுவேன். இப்படிலாம் பல முரண்பாடு கொண்ட கருத்து கொண்ட ஒரு பெரிய டிபேட். சும்மா சொல்ல வர்றது கேளுங்களேன், ஏன் இது பண்றீங்க? இந்த மாதிரி வந்து ஒரு முரண்பாடு கொண்ட கருத்து கொண்ட ஒரு தலைவர் பின்னாடி, வலிமையற்ற தலைவர் பின்னாடி, நீங்க சொன்ன மாதிரி வீக்கா இருக்க தலைவர் பின்னாடி நிப்பாங்களா? இல்ல ஒரு மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கோ இல்ல கிறிஸ்துவ மக்களுக்கோ இல்ல எந்த மக்களுக்கா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி, வந்து யாரு தவறு இழைத்திருந்தாலும் சரி, அந்த யார் பக்கம் வந்து நீதி இருக்குதோ அவங்க பக்கத்துக்காக நின்று போராடி அவங்களுக்கு நீதியையும் அவங்களுக்காக சப்போர்ட் நாங்க நிப்போம்னு சொல்லிட்டு ஒரு வலிமையான தலைவர் பக்கம் நிப்பாங்களா மக்கள்? அதுதான் தெரிய போகுது 26ல. இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? 26ல தெரிஞ்சிரும் பாஸ். இப்ப பேசி என்ன யூஸ்? நீங்க சொல்றீங்க நீங்க தான் பெருசு, நான் தான் பெருசு. மக்களை கவர்றதுக்குதான் பாஸ். கவர்றது நீங்களா நாங்களா நானும் நீங்களும் பேச முடியாது பாஸ். 26ல பாத்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இருங்க, எவ்வளவு அழகான கருத்து. வெறும் 10 மாசம் தான். இல்ல அந்த பாஸ் நீங்க பேசுற மாதிரி நான் பேச விரும்பல. 26ல தெரிஞ்சிட போகுது. அது வரைக்கும் அவசரப்பட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க? சீமான் ஜெயிச்சிருவார் நான் சொல்ல போறீங்க, நான் விஜய் ஜெயிச்சிருவார் நான் சொல்ல போறேன் கிடையாது. 2 பேரும் ஒரே கருத்தை வந்து மாத்தி மாத்தி பேச யூஸ் இல்ல. அது மக்கள் கிட்டன்னு சொல்லிட்டீங்க, வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் அதை பேச யூஸ் மக்கள் கிட்ட தான். இது வந்தாலும் மக்கள் இப்ப அதுக்கு விட கிடைக்காது பாஸ். இப்ப கிடைக்காது. உங்களோட கருத்து என்ன? நருட்டோ கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி சார்?
அந்த விஜய் இவரு சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாருன்னு அவர் சொன்னது அவரோட தவறான புரிதல். அடுத்து சீமானுக்கு நாங்க ஓட்டு போடணும்னா எதுக்காண்டி ஓட்டு போடணும்? அவன் சொன்ன வார்த்தை சிம்பிளா கன்வெர்ட் பண்றேன் பாஸ். சீமான் வந்து ஓட்டு போடணும். இருங்க இப்ப என்னை பத்தி சொன்னதுனால இதை வந்துட்டேன். தவறான புரிதல்னு வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்தது யாருங்க? பாஸ் உங்களுக்கு தான் டபுள் ஸ்டாண்ட், எனக்கு அது சிங்கிள் ஸ்டாண்ட். இப்ப யாரு எது சிங்கிள் ஸ்டாண்ட்? மோடி எதுக்குறேன்னு சொன்னதும் வந்து மோடி என்னோட சித்தப்பான்னு சொன்னதும் ஒரே ஸ்டாண்டா? உங்களை மாதிரி நாங்க ஓட்டு கேட்கல. நாங்க ஓட்டை எப்படி தெரியுமா கேட்கறோம்? என்னை எப்படி கேக்குறீங்க? எங்களை புரிஞ்சா, எங்க கொள்கை உனக்கு தெளிவா இருந்தா எனக்கு ஓட்டு போடு. ஓட்டு சரி உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. என் ஓட்டு எனக்கு தீட்டு போடாத. நீ தமிழன் நினைச்சா ஓட்டு போடு. நீ வந்து தேவரு வன்னியரு இந்த மாதிரி இனமா நினைச்சா ஓட்டு போடாத. நான் மரியாதையாவே சொல்றேன். நீங்க ஏன் இப்ப திரும்ப இப்படி பேசுறீங்க? கரெக்டான விஷயத்துக்கு வந்துட்டேன். இருங்க, கரெக்டா தமிழர்னே வந்து எப்படி நீங்க வழி எடுப்பீங்க? எப்படி வந்து அதை இது பண்ணுவீங்க? என்னை தலைவன் நம்பினா, என் கொள்கை நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு நம்பினா, உனக்கு பிடிச்சா எனக்கு ஓட்டு போடு, இல்லாட்டி எனக்கு ஓட்டே போடாதே நாங்க சொல்லிட்டோமே. இருங்க ஒரு நிமிஷம். தமிழரா தமிழ் ஒரு நிமிஷம் இருங்க. தமிழரா இருந்தா ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்க. தமிழர்னு உங்களுக்கு எப்படி சொல்லுங்க? ஐயோ அதுக்குள்ள போகாதீங்க. இல்ல அதுக்குதான் போகணும். ஏன்னா அந்த விஷயம் தான் உங்களுக்கு வேணும். இந்த கேள்வியை கர்நாடகால கேட்டீங்கன்னா செருப்பை கொண்டு அடிச்சிருவான், ஆந்திரால கேட்டீங்கன்னா செருப்பை கொண்டு அடிச்சிருவான். என்ன தமிழ்நாட்டுல மட்டும் தான் யாரா தமிழன் கேட்க முடியும்? இல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தமிழன்னா எப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? நீங்க தானே கேட்டிருக்கீங்க, நீங்க தானே சொன்னீங்க. எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒரே நிமிஷம் சிவா மிரட்டறீங்களா? ஒரே நிமிஷம். உண்மை அதுதாங்க. இல்லங்க சிவா கமலஹாசன் ஒரு கருத்து சொன்னார்ல, அதுக்கு கர்நாடகால கோவப்பட்டாங்கல்ல. விஜய் ஏன் சைலண்டா இருக்காரு? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அவர் ஏன் ப்ரோ போனோம்? இது முதல்ல ஒரு நிமிஷம் அவர் ப்ரமோஷனுக்காக வாய் விட்டுருக்காருன்னு ஒரு நிமிஷம் தமிழுக்காக விஜய் வெயிட் பண்ண அவர்கிட்ட பேசுவோம். நீங்க எப்படி ப்ரோ வந்து தமிழர்னு கேட்டகரைஸ் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா வந்து அதுல தான் உங்க சிக்கிறதே இருக்குது. நீங்க சொல்லுங்க இல்ல இரு எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து பிறப்பால மட்டும்தான் தமிழனா இருக்க முடியும். ஒரு மொழி பேசுறதுனாலயோ எழுதுறதுனாலயோ இல்ல ஒரு மொழியை பேச தெரியாது எழுத தெரியாதுங்கிறதுனால ஒரு இனமா நீங்க வர முடியாது. பிறப்பால தான் நீங்க தமிழனா வர முடியும். உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி தமிழனா சொல்றீங்க? உங்க பெற்றோர்களுடைய தாய்மொழி தமிழ்னா நீங்க தமிழன் தான். நீங்க இங்கிலாந்துல பிறந்தாலும் சரி, ஜெர்மன்ல பிறந்தாலும் சரி, தமிழே தெரியாம வாழ்ந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து உங்களுடைய பெற்றோர்கள் தாய்மொழி தமிழா இருந்தா நீங்க தமிழன் தான். விட்டுருங்க. இதுக்கு மேல இதை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொல்ற விளக்கத்தை கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதா? பாஸ் ஒரு நிமிஷம். எதுக்கு பாஸ் இங்கே அங்கேயும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்லங்க கரெக்டான ப்ராசஸ் தான் இது. நீங்க ஒரு விளக்கம் சொன்னீங்கல்ல, இந்த விளக்கம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதா? மொழிவெறியா இருக்கு. ஆமா மொழிவெறி பிடிச்சவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா தமிழர் தெலுங்கர்னு பிரிப்பாங்க இல்லையா? அவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா இனமும் நல்லா இருக்கணும், அவன் நாட்டை அவன் இன பூமி அவன் ஆளணும்னு சொல்றான். தமிழை மட்டும் ஆளணும்னு நான் சொல்லல. தமிழை மட்டும் ஆளணும்னு நான் சொல்லல. கர்நாடகால தமிழ ஆளணும்னு நான் சொல்லல. ஆந்திரா கன்னடம் தான் ஆளணும். சிவா ப்ரோ எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியும் ப்ரோ. நல்லா பேசுறேன். ஆனா படிக்க தெரியாது. இல்ல வெயிட் பண்ணுங்க. நான் தமிழன் கிடையாது தான். அது நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்குது? நானே அதான் சொல்லுவேனா? சொல்லல. இல்ல நான் பச்சை தெலுங்கு. ஆனா எனக்கு இந்த மண்ணு மேல இந்த மொழி மேல எனக்கு ஒரு லவ் இருக்கு. உங்கள மாதிரி ஒரு தற்குறிகள் இங்க சுத்துறீங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னா தற்குறின்ற வார்த்தையே தப்பான ஒரு நிமிஷம். தற்குறின்ற வார்த்தையே தவறான வார்த்தை கிடையாது. தமிழ் தெரிஞ்ச யாரு ஒரு நிமிஷம் அலெக்ஸ் பேச விடு. தமிழ் உண்மையாலுமே தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். தற்கொலைன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. இல்ல சிவா ப்ரோ தமிழ் மேல அவ்வளோ இல்ல சிவா ப்ரோ நீங்க தமிழ் மேல அதான் உங்க புரிதல் தப்புன்ற இல்ல தற்கொலைன்ற வார்த்தைக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இந்தியா இஸ் a land of diversity-யா இல்லையா? பாஸ் நீங்க ஜம்ப் இல்ல இந்தியா இஸ் a land of diversity-யா இல்லையா? கரெக்ட்டா? இது இருங்க அதுக்கு சேர்ந்த சொல்லுங்க.
இருங்க, நான் பேசி முடிக்கலாமா தலைவா? நானே ஐயா பேசல. ஐயா உனக்கு தானே நான் பதில் சொல்ல வர்றாரு. கேள்வியே உங்களுக்கு இப்பதான் முடிக்காம சொல்றேன், எப்படி பதில்? அதுதான் சார் சீமான் குரூப். பேசுங்கன்ற எதை கேட்டாலும் சார். கரெக்டா பேசு. அவங்க இது மட்டும் இதுதான் சார் பதில் பேச சொல்ல சொல்றேன், ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை தான் சார் கேள்வி பேச சொல்றேன். உங்க கேள்வியை புரிஞ்சுட்டு பதில் சொல்லிட்டு அவருக்கு வரேன்னு சொல்றேன், பேசுங்க. இல்ல ப்ரோ, இப்ப வந்து எனக்கு வந்து இந்த மொழி மேல இந்த மண்ணு மேல உண்மையாலுமே நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான். ஆனா என்னோட மதர் டங்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லாங்குவேஜ். இப்போ நான் வந்து சப்போஸ் நாளைக்கு எனக்கு நல்ல தெரியும், நான் நல்ல பழகி இருக்கேன், நான் நல்ல எங்க ஏரியா, நான் சும்மா எங்க ஏரியா மட்டும் சொல்றேன், எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்களோடையும் சுத்தி இருக்கேன். நீங்க நினைக்கிற இங்க நிறைய பேர் வந்து ஜாதி பிளவால, மத பிளவால, மொழி பிளவால இருக்கிறவங்கள மத்தியில நான் பர்டிகுலரா நான் வந்து எல்லாரோடையும் நல்லா பழகி இருக்கேன். அவங்களும் என் கூட நல்லா பழகி இருக்காங்க. நான் நாளைக்கு கவுன்சிலருக்கு நிக்கலாமா இல்ல நிக்க கூடாதா? நான் இது டிவிக்கேன்னு பேசல, தனிச்சையே நான் நிக்கலாமா நிக்க கூடாதா? நாம் தமிழர்லயே நாங்க சீட்டு கொடுக்குறோம் பாஸ், மதிக்கிறோம் பாஸ். நாங்க எங்க சார் உங்களை வேண்டாம்னு சொன்னோம்? நல்லா நீங்க வந்து அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மண்ணை தமிழன் தான் ஆளோனா. இப்ப வியாசார்பாடியில வியாசார்பாடி மண்ணு வந்து கேட்டு விட்டீங்களா? நான் பேச விடுங்க. நாங்க இந்த மண்ணை தமிழர் தான் ஆளணும்னு, இந்த மண்ணை மட்டும் தான் தமிழர் ஆளணும்னு சொல்றோமே தவிர அது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. கமாவை என்ன சொல்றோம்னா, கன்னடாவை கன்னடர் தான் ஆளணும், மலையாளியை கேரளாவை ஆளணும், தெலுங்க அவங்க ஆளணும். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற 45-50 லட்சம் தமிழர்களுக்குள்ள பிரதிநிதித்துவத்தை கன்னடர்கள் கொடுத்துடணும். ஏன்னா அந்த மண்ணில் நாங்கள் வாழ்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மொழி மக்களுக்கும் நாங்கள் வந்து சகோதரனாக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதுதான் சரி. நாங்கள் எங்கள் மொழி தான் பெருசுன்னு சொல்லலை, எல்லா மொழியும் பெருசு. அதே நேரத்தில் ஒரு இடத்துலையாச்சு என்னுடைய இன மக்கள் ஆளணும். அது வந்து ஏன் ப்ரோ தமிழா மட்டும் தான் தமிழ் ஆடணும், கர்நாடகா ஆளணும், ஆந்திராக்காரன் தெலுங்கு ஆளணும்ன்றது அது என்ன பெரும்பான்மையா இருக்கிறோம். அப்ப அந்த பெரும்பான்மையா இருக்கிறதுனாலே ஒருத்தனுக்கு தகுதி வந்துடுதா? அதானே சார் ஜனநாயகம். ஏங்க ஜனநாயகம்னா என்னது? ஒரு நிமிஷம், மாட்டிக்கிட்டாரு. ஒரு நிமிஷம், ஜனநாயகம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தன் 10 பேர் நிப்பாங்க, 10 பேர் நின்று ஒருத்தனை செலக்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல, அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்துல இது வரைக்கும் வந்து பச்சை தமிழனுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க வந்து இது கொடுக்கல சீமான் சாருக்கு. ஜனநாயகம் முடிவெடுக்கு பச்சை தமிழன். ஒரு நிமிஷம், உங்க புரிதல் படி பார்த்தா இப்ப நான் யூகேல இருக்கேன். யூகேல வந்து போன பீரியடோட இது வந்து இப்ப பிஎம் யாரு ப்ரோ? ரிஷி சுனக் என்ன ரேஸ்? இந்தியன் ரேஸ். ஒரு இந்தியன் ரேஸ்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து யூகேல பிரைம் மினிஸ்டர் ஆகும் போது ஏன் வந்து மத்தவங்க ஆகக்கூடாதுன்றாடு. அதுதானே வந்து டெமோக்ரஸி, ஜனநாயகம். இதானே அவர் சொன்னாரு. தமிழ்லயே சொல்லு. குமரா அவர் என்ன தெரியுமா சொல்வாரு? ஏங்க நீங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிவா ப்ரோ. இப்ப வந்து யூகேன்றது என்ன, ஒரு என்ன சொல்றது, ஒரு படிப்பறிவு இல்லாத ஊரா ப்ரோ? பதில் சொல்றேன். 400 வருஷம் இங்கிலீஷ்காரன் இந்தியாவை ஆண்டான். அப்போ இங்க பிறந்து இங்கிலாண்டையே பார்க்காம செத்து போன நிறைய ஆங்கிலர்கள் இங்க இருப்பாங்க. இந்தியாவில் பிறந்து இங்கிலாண்டையே பார்க்காம செத்து போன நிறைய பேர் இருப்பான். அந்த இங்கிலாந்துக்காரனை எதுக்காக இந்தியா விட்டு துரத்துனீங்க? 400 வருஷம் ஆண்டான். 400 வருஷம் இந்தியாவை ஆண்டிருக்கான் பாஸ். அவனை எதுக்கு இந்தியா விட்டு துரத்துனீங்க? ஏன்னா அடிமைத்தனத்தின் உச்சமா வச்சிருந்தான், அதுதான் ஒரே காரணம். இப்ப எங்களுக்கு அதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. யார் அடிமையா வச்சிருக்கா ப்ரோ? எனக்கு ரொம்ப இல்ல மான்ஸ்டர் வெயிட் பண்ணு மான்ஸ்டர் ப்ரோ. எனக்கு ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு சித் ப்ரோ. நான் உண்மையாலுமே எனக்கு வந்து தம்பிகள் கிட்ட எல்லாம் ஒண்ணுதான் கேட்கணும்னு ஒரே ஒரு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலா பிரச்சனை வந்து இலங்கையில நடந்தது. இலங்கை தமிழ் மக்களை வந்து கொண்டு குவிச்சாங்க. அதுக்காக போராடுறீங்க, நாங்களும் வந்து அதுக்காக கை கொடுக்குறோம். நாங்க தப்பே சொல்ல மாட்டோம். உண்மையாலுமே அதுக்கான போராட்டம் பண்றது தப்பே கிடையாது. ஆனா எனக்கு புரியாது, இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிவா ப்ரோ. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நீங்க போயிட்டு ஸ்ரீலங்கால போய் சிட்டிசன்ஷிப் வாங்கி நீங்க பண்ற மொத்த அரசியலுமே அதை நோக்கி போற அரசியல் தான். நான் அதுக்காக குரல் கொடுக்கற தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக பேசலாம். அதுக்காக அவங்கள வச்சு மட்டுமே மில்க் பண்ணிக்கிட்டு, என்னது சிம்பத்தி மில்க் பண்ணிக்கிட்டு நீங்க அதுக்கு டைரக்டாவே ஸ்ரீலங்கன் இது சிட்டிசன்ஷிப் வாங்கி ஸ்ரீலங்கன் எலெக்ஷன்லயே நின்றுருக்கலாம். எதுக்கு தமிழ்நாடு எலெக்ஷன்ல நீங்க நிக்கிறதுனால ஸ்ரீலங்கா வாழும் தமிழ் மக்களுக்கு நீங்க என்னது நன்மையை செய்ய முடியும்? வெயிட் பண்ண மான்ஸ்டர் சிவா ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்றோம்.
பாஸ் அதே நிலைமை சொல்றாரு, தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்துடக்கூடாது பாஸ். தமிழ்நாட்டில் ஏங்க இருக்கிற ஒரே தமிழ்நாட்டுல வராதுங்க, நீங்க தாங்க வர வைப்பீங்க. இப்ப நீங்க தான் உட்காந்து பிளவாத அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பிளக்கல பாஸ். நீங்களும் ஏங்க உங்களையும் பாருங்க சேர்த்துதான் சிவா, வாழணும். சிவா ஏங்க இல்ல நீங்க சிவா, பிளவாத, இல்ல ஏங்க பாருங்க நீங்க வந்து சிவா, மூச்சுக்கு 300 வாட்டி கன்னடர்கள் தெலுங்கர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் இங்க பேசிக்கிட்டு இருக்கா? இங்க விஜய் பேசுறாரா, இல்ல இங்க வந்து ஆட்சியில இருக்கிறவங்க பேசுறாங்களா, இல்ல முன்னாள் ஆட்சி பண்ணிட்டு போனவங்க பேசுறாங்களா? நீங்க பிரிவினைவாதமும் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிரிவினைவாதமும் இந்த வயலன்ஸையும் இல்ல கையில இல்ல எடுக்காத வரைக்கும் எல்லா நாடும் வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். இது ரெண்டுத்த மட்டும் ஏங்க இருக்காது. கர்நாடகா, சிவா ப்ரோ, நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, கர்நாடகா இன்னைக்கு கெட்டு குட்டி சோற ஆயிட்டு இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், அவங்க இதே ஜோன்ல போயிட்டு இருந்தாங்க, உங்களை மாதிரியே அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் அழிஞ்சிரும் கர்நாடகா. நீங்க இதே இது கையில எடுத்து, நீங்க எல்லாருமே தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல தெளிவுபடுத்திட்டோம். நாங்க என்னது தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து தான் வாழ்றோம், வாழணுன்றதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு. அது கோட்பாடா பேசுறீங்களே, ஆனா 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 ப்ரோ நீங்க சும்மா கொள்கைன்னு சொல்றீங்க ப்ரோ. சிவா ப்ரோ கொள்கைன்றீங்க, ஆனா தம்பிகள் எல்லாம் வராங்க. நீ தெலுங்கு தானே வாய போடு, நீ கன்னடங்காரன் தானே நீ வாய போடுன்னு சொல்றான். எங்க ஆட்சியில அனைத்து மொழி மக்களும் இருப்பாங்க. இல்ல நான் பேசுறேன். இல்ல எங்க ஆட்சியில அனைத்து மொழி மக்களும் ஒரே ஒரு இருப்பாங்க. கேள்வி, இல்ல ஒரே ஒரு கேள்வி. இப்போ சீமா நீங்க புரட்சி பண்றல, இவ்வளவு பண்றல, நான் சொல்லிடுறேன். இதே நீங்க போய் இப்ப ஸ்ரீலங்கால பண்ண முடியுமா? சார் அங்க போய் பண்ண முடியும்? எங்க நீங்க ஸ்ரீலங்கால தானே பண்ணணும், நீங்க அவங்கள வச்சு தானே நீங்க காசே பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதாங்க உண்மை. சரி விடுங்க, நான் இங்க பாருங்க, நான் எல்டிடி பத்தி எல்லாம் பேசல. சரி நீங்க சொல்லுங்க. எல்டிடி பத்தியே பேசல மாப்ள, நானும் எல்டிடி பத்தி பேசல. இவங்க அதை வச்சு மில்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு புரியுதா? அவங்கள வச்சு சிம்பத்தி மில்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. இல்ல எனக்கு இங்க பாருங்க, நான் ஆதாரத்தோட சொல்றேன் சிவா, ஒரே நிமிஷம். இப்ப நீங்க வந்து சிவா நான் ஆதாரத்தையே சொல்றேன் சிவா. நான் லண்டன்ல இருந்தேன் சிவா. நான் லண்டன்ல இருக்கும் போது அங்க வந்து ஒரு கடை இருக்கு, ஸ்ரீலங்கன் கடை தான். அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த நம்ம ஊர்ல வந்து ஹோட்டல்கள் எல்லாம் போனா இந்த ஒரு டப்பா இருக்கும் பாத்தீங்களா, உண்டி. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து இந்த நாம் தமிழரோட லோகோ இருக்குல்ல, இது சொல்லுங்க அத அந்த மாதிரி உண்டி டப்பால ஒட்டி காசு வாங்குறாங்க. அவங்க என்ன நினைச்சு இப்ப திரும்ப காசு போடுறாங்க, ஏதோ இவங்க வந்து ஏதோ ஒரு என்ஜிஓ போல இது ஆர்கனைசேஷன், இவங்க சாப்பாடு போடுவாங்க, இவங்க வந்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, நல்லது பண்றாங்கன்னு நினைச்சு அவங்க போடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அண்ணனுக்கு டொயோட்டா கார் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுதான் ப்ரோ, டொயோட்டா கார் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. டொயோட்டா கார் ஏது அவருக்கு? அவர் என்ன பிசினஸ் பண்றாரு? அதுதான் சிவா ப்ரோ, அவர் என்ன, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அலெக்ஸ் வெயிட் பண்ணு ப்ரோ. எனக்கு வந்து சீமான் என்ன வெயிட் பண்றோம், பரவாயில்ல வெயிட் பண்றோம் ப்ரோ. எனக்கு இது பதில் சொல்லுங்க ப்ரோ. சீமான் வந்து என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு ஏது இவ்வளவு காசு? படத்துல சம்பளம் வாங்குற எல்லாருனாலே அப்படி பேச முடியும் பாஸ். அதெல்லாம் யூஸ் இல்ல பாஸ். சும்மா அவதூறு அடிச்சுட்டே இருங்க. அவருக்கு ஏது காசு, அவர் என்ன பண்றாரு, அவருக்கு எவ்வளவு காசு, என்ன பாஸ் இதெல்லாம்? என்ன கேள்வி பாஸ்? அவதூறு தான். சரி ஒரு நிமிஷம் இல்ல, மான்ஸ்டர் ப்ரோ சொல்லுங்க. இந்த ரெண்டு விஷயத்த நான் வந்து கண்டிப்பா இதுல வந்து கருத்து ஆட் பண்ணணும்னு விரும்புறேன். ஒண்ணு, கேஜி சிவா என் குடும்பமே எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. நாங்க வந்து தமிழகத்துக்கு 1200 1300 வருஷத்துக்கு முன்னால் தான் வந்தோம். வட இந்தியால இருந்து வந்தோம். எங்களுக்கு வந்து தாய்மொழி கிடையாது. நாங்க ஹிந்தி எல்லாம் பேசுவதில்லை எங்க வீட்டுல. நாங்க வந்து தமிழுக்கு மாறி தமிழ்லயே தான் உரையாடிட்டு இருக்கோம் நிறைய வருஷமா. ஓகேங்களா? ஒரு நுணுக்கம் என்ன சொத்து போகுதுன்னா, நான் இப்ப பாஜக காரனே என்ன சொல்றான், தமிழ்நாட்டுல இருந்து போனா இந்த ஐஏஎஸ் பாண்டியன் இருக்காருல்ல, பாண்டியன் ஒடிசால அவர் ஆளக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க. ஏன்னா அவன் ஒரு தமிழன், ஒடிசாவை ஆளக்கூடாதுன்னு. நான் என்ன சொல்றேன், அவரோட பொண்ணு எல்லாமே ஒடிசால பிறந்து அவர் ஒடிசா மக்களுக்கு வந்து இத்தனை வருஷமா சேவை செய்த ஒரு தமிழர். ஓகேங்களா? ஐஏஎஸ் தேர்வெல்லாம் கிளியர் பண்ணி நவீன் பாபுக்கு வலதுகரமா இயங்கி ஒடிசா மக்களுக்கு அவ்வளவு சேவை செய்த ஒரு தமிழர். அவர் தமிழரே இல்லை, அவர் ஒடிசாக்காரர் இல்ல, எப்படி வந்து வெளியில இருந்து வந்து இந்த ஒடிசா மாநிலத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன மாதிரி ஒரு முற்போக்கிய விரும்புறோம்னா, யார் வேணாலும் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போலாம், அவங்களோட அடையாளங்கள் மாறலாம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து ஒரு பிறப்புல ஒரு இதுல பிறந்தாலுமே கூட அவங்க வந்து இந்த குடியான மக்கள் கிடையாது, அவங்களுக்கும் இந்த தாய் நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாதது,
இது ஒரு நாட்சிசம். இது ரொம்ப உஷாரா இருக்கணும். இனவாதத்துக்கு மறுபேரு தான் அது. ஏன்னா யூதர்கள் இந்த சமுதாயத்தின் நபர்கள் கிடையாது. வெளியாருங்க, வந்தேறிங்க. இந்த வாதங்கள்லாம் நம்ம சமுதாயத்துல எழும்போது இங்க வந்து ஒரு விதமான நாட்சிசம் எழும். உன்னோட ரத்தம் சுத்தமா, என்னோட ரத்தம் சுத்தமா, நான் வந்து உன்னை முன்னால வந்தேன். இங்கிலீஷ்ல இது ஆட்டோகைட்டோனஸ் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க. நான் தான் உன்னை முன்னால வந்தேன், அதனால எனக்கு தான் உன்னோட அதிகமா உரிமைகள் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு. ஸோ அந்த போக்கை நான் என்னைக்குமே விரும்ப மாட்டேன். ஒரு தமிழர் வந்து பல வருஷமா வட இந்தியால இருந்து அந்த மக்களுக்கு சேவை செய்து ஒரு நம்பிக்கை நாயகமா வளர்ந்து வந்தாருன்னா அவருக்கு ஜெயிக்க அத்தனை வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெங்களூர் நார்த்ல ஹெச்டி சங்கிலியானான்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியால இருந்து ஒரு ஆள் போட்டிட்டு ஜெயிச்சாருங்க. போலீஸ்கார் ரிட்டையர் ஆகி அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து நின்று ஜெயிச்சாரு. அவர் வட இந்தியாவோட வட கிழக்கு இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஆனா அவரோட கர்ம பூமி, அதாவது அந்த இத்தனை வருஷமா வேலை செய்து வந்து அவர் வளர்ந்து வந்த பூமி வந்து பெங்களூர் தான். பெங்களூர் மக்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவர், ரொம்ப நம்பிக்கையானவர். அதனாலதான் அந்த சீட்டை வெல்றாரு. இதுலயே ஐயா அவர் வந்து வடகிழக்குல இருந்து வந்தாரு, அவருக்கும் பெங்களூருக்கும் என்ன சம்பந்தம், அவர் ஜெயிக்க கூடாது அப்படிலாம் சொன்னா இந்தியாவோட அழகு தொலைஞ்சு போங்க. ஒருத்தர் சொன்னார், இந்தியாவோட ப்ளூரலிஸ்டிக் கண்ட்ரி, பன்முகைத்தன்மை கொண்ட நாடுதான் இந்தியா. அதுல ஒரு நுணுக்கம் தொலைந்து போகுது. எங்க வீட்டுல கன்னடமும் பேசுறாங்க, தமிழும் பேசுறாங்க. ஆனா நான் என்ன அடையாளப்படுத்திக்கிறது வந்து தமிழர் தான். ஏன்னா நான் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் படிச்சேன், தமிழ்ல யோசிப்பேன், தமிழ் தான் என் பேச்சு மூச்சு எல்லாமே. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்குள்ள போனோம்னா, நீங்க சொல்றீங்க பீகார்ல இருந்து கூட, கடைசியா இந்த பாயிண்ட சொல்லி முடிச்சிடுறேன். பீகார்ல இருந்து ஒரு ஏழை பெண்மணி, அவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப ஏழை, தினசரி வேலைக்கு செய்யறவங்க தான். தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மீடியத்துல படிச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு டாப்பர் ஆயிருக்கு. அந்த பொண்ணை பீகாரின்னு நீங்க சொல்லலாம். ஆனாலும் அவங்களோட கம்ஃபர்ட் கல்ச்சர்ன்னு சொல்றாங்கல்ல, கம்ஃபர்ட் கல்ச்சர், அதாவது இது எனக்கு வந்து விருப்பம், நான் தான் என்ன அடையாளப்படுத்திக்கிறேன்னா அவங்க வந்து அவங்கள தமிழரா அடையாளப்படுத்திக்கிறாங்க. நம்ம இங்க யார் தமிழர், யார் பரிசுத்தமான தமிழர், யார் ஆதிக்குடி தமிழர் இப்படிங்கிற வாதத்துக்குள்ள போனோம்னா சரித்திரத்தை ஆராய்ந்துட்டே இருப்போமே தவிர முற்போக்கிய சமுதாயம்